ஆனா நீங்க உங்க சுயநலத்துக்காக பிளான் பண்ணி கல்யாணமே பண்ணிருக்கீங்க. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்கடா, என்ன பத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு வந்து என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் நீ அப்படி பண்ண. ஆனா எனக்கு பிடிக்கலையே. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தேன், அது உங்களுக்கு சாதகமா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம சப்போர்ட்ல நான் சென்னை வந்திருப்பேன், இங்க ஒரு வேலையை பார்த்து என் வாழ்க்கை வேற மாதிரி வாழ்ந்திருப்பேன். ஓகே, நீங்க பேச விருப்பம் இல்ல, தயவு செய்து அடே எங்ககிட்ட பேசாம மட்டும் போகாதீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. கோபி என்ன நீ விட்டு கொடுத்துட்ட. நான் இதுக்கப்புறம் டேய் என்கிட்ட பேசாதடா, ஏமாத்திட்டேன். நிலா, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிலா. திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. பைத்தியக்காரி மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஏமாந்திருக்கேனே. முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் குடிக்கும். போதும் போதும், என்னை விட்டுருங்க. நிலா நிலா போட மாட்டேங்கிறா. நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டு போறேன்டா. டேய் திரு பாக்குறாங்க நிலா. நில்லு நிலா, பேசலாம் நிலா. நிலா வேணாம் ப்ளீஸ். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போறத நினைச்சா உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? டூர் போற அளவுக்கு அவன் ஜாலியா இருக்கானா? வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? நீ டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. இந்த நாளைக்கு கடையை என்னதான் பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நல்லா ஜாலியா நிம்மதியா இருந்துட்டு வாங்க, நான் தான் சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. காலையில கூட நான் நிலா கிட்ட பேசினேன், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், சோழனை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுச்சு. இதுன்னா என்ன வேணா பிரச்சனையா இருக்கும்? நீ மெக்கானிக்கா நான் மெக்கானிக்கா? நான் தான் மெக்கானிக். அப்ப நீ சொல்லு. அப்ப நான் சொல்றது நம்பணும் நீங்க.